வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. எக்லிசியா அப்படின்னா சபை அப்படின்ற அர்த்தம். அது அப்படியே இங்கிலீஷில் மொழிபெயர்த்துனா எக்லிசியான்றது தான் சர்ச்சு. அப்போ இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் போது எக்லிசியான்றது சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே சினகாக் என்கிற இடம் கூடுகிற இடம், தேவ ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இந்த சரியான மொழிபெயர்ப்பின்படி சபை வரலாற்று என்ன சொல்லுகிறது என்றால், சர்ச் என்று சொல்லுகிற எக்லிசியா என்கிற அந்த பதத்தை விட சினகாக் என்று சொல்லப்படுகிற தேவாலயமாக இருந்து பலி செலுத்தக்கூடிய இடமாக கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அதற்கு பெயர் தான் சபை. இப்போ இந்த ரெண்டு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒவ்வொரு மொழியில் இருக்குது. எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இருக்குது. கிரேக்க மொழியில் எக்லிசியாவும், எபிரேய மொழியில்